இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ ரொம்பவே ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. அதுவும் இலக்கியாவ போயிட்டு ஸ்கூல்ல பார்த்து நான் இப்ப தான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நான் கௌதம கல்யாணம் பண்ணல. அப்படி சப்போஸ் கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் நடுத்தெருவுல உன்ன மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்னுருப்பேன். அத நெனச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு நம்ம இலக்கியாவ கேலியும் கிண்டலுமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு இந்த அஞ்சலியோட சுயரூபத்த நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நெனச்சிட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயம் இப்போ ஒருத்தர் மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட அப்பா தான். கூடவே யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் கிடையாது. இந்த மகேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி குடுக்குறான். என்னடா இது அஞ்சலியோட அப்பா கூட மகேஷ் வராரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அதிர்ச்சியோட வந்து பார்த்தீங்கன்னா நின்னுட்டு இருக்காங்க. ஆனா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் வந்து உண்மையே தெரிய வருது. என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்றது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலியோட மொத்த சுயரூபத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இருந்துட்டு, இந்த மகேஷ புடிச்சு தர தர தரன்னு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வர ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க அதாவது எஸ்எஸ்கே இருக்கான் இல்லையா? அவன் இருந்துகிட்டு இந்த மகேஷ போட்டு தள்றதுக்காக ஆளுங்க எல்லாரையுமே செட் பண்ணிட்டா. ஒரு பக்கம் இப்போ அந்த மகேஷ் இருந்துட்டு அந்த ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாம, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவங்க அதாவது அ அஞ்சலியோட அப்பா இருக்காங்க இல்லையா? அவங்களோட கண்ல வந்து பார்த்தீங்கன்னா பட ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஒரு ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, தலையிலலாம் அடிபட்டு, ஒரு சாக கிடக்கிற நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வர ஆரம்பிச்சுறான். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அவங்க அப்பா இருந்துகிட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பண்ணி கடைசியில ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்து, அந்த மகேஷ வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திர்றாங்க. அப்படி காப்பாத்துனதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் மகேஷ் என்னடா ஆச்சு உனக்கு? இவ்வளோ நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தானே இருந்துட்டு இருந்த. எங்க போன? என்ன ஆனன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இப்ப என்னடான்னா இப்படி அடிபட்டு வந்து அடிபட்டு வந்து கிடந்தியே! நான் தான் உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன்டா." அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் இருந்துட்டு நல்லவனாவே மாறுறான். "என்ன மன்னிச்சிடுங்க அங்கிள். நான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி மன்னிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, "உங்க பொண்ணு கர்ப்பமா இருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே?" அப்படின்னும்போது, "ஆமா எனக்கு தெரியும் தான். அது ஆனா என்னால முழுசா சந்தோஷப்படவே முடியல. ஏன்னா என் பொண்ணு அங்க போயிட்டு இலக்கியாவையும், அதுக்கப்புறம் கௌதமையும் என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியல." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அங்க நடந்ததையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலியோட முழு ரகசியத்தையும் இதுதான் நடந்துச்சு. அஞ்சலி கர்ப்பமாவும் இல்ல. அவளால எப்பவுமே கர்ப்பம் ஆகவும் முடியாது. அதே மாதிரி கௌதமோட சொத்த ஆட்டைய போடுறதுக்காக அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாத்தையுமே வச்சு தான் அதாவது இது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்றதுனால தான் அந்த அஞ்சலி இருந்துட்டு என்ன வந்து பார்த்தீங்கன்னா, தீர்த்து கட்டுறதுக்காக ஆளுங்கள செட் பண்ணியிருக்கா. இப்பவே நான் எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்லப் போறேன். நீங்க என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே, இப்போ இந்த அஞ்சலியோட அப்பா இருந்துட்டு கூட்டிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா உண்மை எல்லாத்தையுமே மகேஷ் வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாரு. நம்ம அஞ்சலியோட அப்பா இருந்துட்டு அடிச்சு வந்த கையோட வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிய இழுத்துட்டு போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.